பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கை ஒரு கொசுவுடைய ரெக்கை அளவிற்கு கூட சமம் கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமையை இந்த உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு கடலில் ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு விரலை முக்கி எடுத்தால் அந்த ஒரு விரல் கடலுடைய தண்ணீரில் எந்த அளவை குறைத்திருக்குமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை, மீது இருக்கக்கூடிய அனைத்தும் மறு உலக வாழ்க்கை என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியென்றால் மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பம் ஒன்றுமில்லாத ஒன்று என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் இரண்டு மனிதர்களுடைய வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகில உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் படிப்பினைக்காக அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரண்டு மனிதர்களை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அந்த இரண்டு மனிதர்கள் இருவரும் நண்பர்கள் அல்லது தோழர்கள். அந்த இருவரில் ஒருவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவில்லாத அருட்கொடைகளை கொடுத்திருந்தான். மற்றொருவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு கொடுத்ததை விட குறைவாக கொடுத்திருந்தான். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை ஒருவருக்கு அல்லாஹ் அருட்கொடைகளை அதிகமாக கொடுத்தால் அல்லாஹ்விடத்தில் அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. ஒருவருக்கு அல்லாஹ் குறைவாக கொடுத்தால் அவர் அல்லாஹுடைய பார்வையில் குறைவானவராக அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் குறைவானவராக இருக்கிறார் என்பதற்கு அது அர்த்தம் அல்ல. இருவரையும் அல்லாஹ் அவர்களின் அளவுகளில் அல்லாஹ் சோதிக்கிறான் என்றுதான் அர்த்தம். அருட்கொடை அதிகமாக கொடுக்கப்பட்ட மனிதரை அல்லாஹ் சோதிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இருவரில் ஒருவருக்கு கொடுத்த அருட்கொடை சாதாரணமான அருட்கொடை அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் சூரத்துல் கஹ்ஃபுடைய வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இருவரை பற்றியும் அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قال تعالى واضرب لهم مثل الرجلين جعلنا لأحدهما جنتين من أعناب وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا. அல்லாஹ் அக்பர். அந்த இரண்டு மனிதர்களுடைய உதாரணத்தை நபியை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அந்த இருவரில் ஒருவருக்கு ஜஅல்னா லிஅஹதிஹிமா ஜன்னத்தைன், இரண்டு தோட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதுவும் என்ன தோட்டங்கள்? மின் அனாப், திராட்சை பழங்களுடைய தோட்டங்கள். அந்த திராட்சை பழங்களுடைய தோட்டத்தை சுற்றிலும் வஹஃபஃப்னாஹுமா பினஹல், பேரித்த மரங்களுடைய வகைகளை அல்லாஹ் அமைத்திருந்தான். வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ, அது மட்டுமல்ல, அந்த இரண்டு தோட்டங்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு விவசாய நிலங்களை விவசாயம் செய்வதற்குரிய வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். திராட்சை பழங்களுடைய தோட்டம், அதை சுற்றிலும் பேரித்த மரங்கள், அந்த இரண்டிற்கு மத்தியிலும் விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், கில்தல் ஜன்னதைனி ஆதத் உகுலஹா, அந்த இரண்டு தோட்டங்களும் அந்த பேரித்த மரங்களும் விவசாய நிலங்களும் அவனுக்கு வாழ்வாதாரத்தை, அவனுக்கு விளைச்சலை கொடுத்து கொண்டே இருந்தது. வலம் ததுலிம் மின்ஹு ஷைஆ, எந்த விளைச்சலையும் அது குறைக்கவில்லை. அவ்வளவு லாபத்தை எடுத்துக்கொண்டே இருந்தான், அவ்வளவு அறுவடையை செய்து கொண்டே இருந்தான். அவனுக்கு வருமானம் அதன் மூலமாக கிடைத்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, அது மட்டுமல்ல, அந்த இரண்டு தோட்டங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தோட்டங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதற்காக ஆறுகளை அல்லாஹ் ஓட வைத்திருந்தான். மேலும் சொல்கிறான், வகான லஹு ஸமர், அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது அல்லாமல் வேறு வளங்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். லா இலாஹ இல்லல்லாஹ். எப்படிப்பட்ட அருட்கொடை கொடுக்கப்பட்ட மனிதன்! திராட்சை பழங்களுடைய தோட்டம், பேரித்த மரங்கள், விவசாய நிலங்கள், அதற்கு மத்தியில் ஆறுகள், மேலும் பல கனிம வளங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு அருட்கொடை கொடுக்கப்பட்ட இந்த மனிதனை அவனுடைய சகோதரன் அல்லது அவனுடைய நண்பன் ஒரு நாள் சந்திக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கூறுகிறான். இவனுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையை நினைவுபடுத்துவதற்காக அவன் வருகிறான். அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் நடப்பதற்கு அறிவுரை கூறுவதற்காக அவன் வருகிறான். அப்போது வந்த மனிதனை பார்த்து இவன் சொன்னான், فقال لصاحبه وهو يحاوره أنا أكثر منك مالا وأعز نفرا. அவன் அறிவுரை சொன்னான், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக நடந்து கொள். ஆனால் அந்த வசதி கொடுக்கப்பட்டவனோ வசதி இல்லாத தன்னுடைய நண்பனை, தோழனை பார்த்து சொன்னான், அன அக்ஸரு மின் கமாலா,
உன்னை விட வசதியில் அதிகமானவன் நான், உன்னை விட செல்வ வளங்களில் குழந்தை வளங்களில் அதிகமானவன் நான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுவோ நாம் அவனுக்கு தோட்டங்களை உருவாக்கினோம், நாம் அவனுக்கு பேரித்தம்பழங்களை கொடுத்தோம், நாம் அவனுக்கு அவனுடைய தோட்டங்களுக்கு மத்தியில் ஆறுகளை ஓடச் செய்தோம் என்று அல்லாஹ் நாம் என்று சொன்னான். இந்த மனிதனோ நான் உயர்ந்தவன் உன்னை விட என்று அந்த அடியானை பார்த்து கூறிவிடுகிறான். அது மட்டுமல்ல, அவன் எண்ணிக்கொண்டிருந்தான், நான் இந்த அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த அருள்கொடையில் அல்லாஹ் என்னை நிலையாக வாழ வைத்து கொண்டு இருப்பான், இந்த தோட்டம் அழியாது, மறுமை ஏற்படாது, அப்படியே ஏற்பட்டாலும் இதைவிட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று அந்த செல்வந்தன் மனதிலே கணக்கிட்டு கொண்டிருந்தான். அல்லாஹ் கூறுகிறான், தனக்குத்தானே அநீதம் அளித்தவனாக, அநியாயக்காரனாக, தன்னை அநீதத்தில் உட்படுத்தி கொண்டவனாக அந்த வசதி படைத்தவன் தன் நண்பனிடத்தில் இப்படி கூறிவிட்டு தோட்டத்திலே நுழைந்தான். அவன் சொன்னான், அந்த தோட்டங்களை பார்த்து, அவனுக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகளை பார்த்து, இது ஒருபோதும் அழியாது, இந்த அருட்கொடை நிலையாக இருக்கும், இது அழியவே அழியாது என்று எண்ணிக்கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த உலக வாழ்க்கையின் கணக்கை அவன் அறியவில்லை. அல்லாஹ் நிலையாக ஒரு நிஅமத்தை அவனுக்கு கொடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்பத்திற்கு பிறகு அல்லாஹ் துன்பத்தையும் கொடுப்பான் என்பதை அவன் மறந்துவிட்டான். அவன் கூறினான் மேலும், மறுமை ஏற்படுமா, மறுமை ஏற்படும் என்றெல்லாம் நான் எண்ணம் கொள்ளவில்லை, அப்படியே மறுமை ஏற்பட்டாலும் வல இன் ருதித்து இலா ரப்பி லஅஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, அப்படியே மறுமை ஏற்பட்டு அல்லாஹ் என்னை அங்கே அழைத்து கொண்டாலும் இதைவிட சிறந்த ஒன்றைத்தான், இந்த தோட்டங்களை விட சிறந்த வாழ்வைத்தான் அல்லாஹ் அங்கும் எனக்கு கொடுப்பான் என்று எண்ணிக்கொண்டான். இன்று பலருடைய கணக்கு அப்படித்தான் இருக்கிறது. உலகத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு அருட்கொடையை கொடுத்து நிம்மதியாக வாழ வைத்தால் இவர்கள் மறு உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் எனக்கு இது போன்று நிம்மதியைத்தான் கொடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல, இந்த உலகம் பொதுவானது. அல்லாஹ் இந்த உலகத்தில் காஃபிர்களுக்கும் அருட்கொடைகளை கொடுப்பான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கும் அருட்கொடையை கொடுப்பான். இதில் அல்லாஹ் ஈமானை கொண்டு ஒருவருக்கு அருட்கொடையை உயர்த்தி கொடுப்பதோ, குஃப்ரின் காரணமாக எதுவும் கொடுக்காமல் இருப்பதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் அமைத்த நியதியில் கிடையாது. காஃபிரும் இந்த உலகத்திலே வாழ்வான், முஸ்லிமும் இந்த உலகத்திலே வாழ்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மனிதன் இப்படி கூறுகிறான், மறுமை ஏற்படாது, இது நிரந்தரமாக இருக்கும், அப்படி மறுமை ஏற்பட்டாலும் இதைவிட சிறந்த ஒன்றைத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று திமிரு கொள்கிறான், என்று பெருமை கொள்கிறான். தன் சகோதரன், தன் தோழனை தாழ்வான பார்வையில் பார்த்து, என்னை விட உயர்ந்தவன் நீ அல்ல, உன்னை விட செல்வம் எனக்குத்தான் இருக்கிறது, உன்னை விட செல்வ வளங்களும் எனக்குத்தான் இருக்கிறது என் நண்பனை பார்த்து கூறி, நிலையான வாழ்க்கை எனக்கு இந்த உலகத்திலே கிடைக்கும் என்று கணக்கிட்டு கொண்டிருந்தான். ஆனால் இவனுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த இரண்டு மனிதர்கள் ஒருவரை விட அல்லாஹ் அருட்கொடையில் அதிகமாக கொடுக்கப்படாதவரை பார்த்து தாழ்வான பார்வையில், உன்னை விட உயர்ந்தவன் நான் இருக்கின்ற இந்த தோட்டம் அழியாது, நிரந்தரமாக இருக்கும், இந்த நிஅமத்தை விட சிறந்த நிஅமத்தை எனக்கு அல்லாஹ் மறுமையிலும் கொடுப்பான், மறுமை ஏற்பட்டால் என்று பெருமை கொண்டிருந்தான். அந்த தோழன் ஒரு முறை மறுபடியும் அவனை சந்தித்து சொன்னான், قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا أكفرت بالذي خلقك من تراب. என் சகோதரனே, என் தோழனே, அல்லாஹ் உனக்கு கொடுத்த இவ்வளவு பெரிய அருட்கொடை, அல்லாஹ் உனக்கு கொடுத்த இவ்வளவு பெரிய செல்வம், இந்த செல்வத்தை வைத்து கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி இல்லாமல் நடக்கிறாயா, அல்லாஹ்வை மறுக்கிறாயா? அகஃபர்த பில்லதி ஹலகக மின் துராப், அவன்தான் உன்னை மண்ணிலிருந்து படைத்தான். சும்ம மின் நுத்ஃபா, பிறகு விந்து துளியால் அல்லாஹ் உம்மை படைத்தான். சும்ம சவ்வாக ரஜுலா, அவன்தான் பார்வையை, அவன்தான் கரங்களை, அவன்தான் காலை, அவன்தான் இந்த செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய சக்தியை கொடுத்தான், அவன்தான் உன்னை முழுமையான மனிதனாக மாற்றினான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நீ மாறு செய்கிறாயா? ஏன் இப்படி பேசுகிறாய்? ஏன் இப்படி சொல்கிறாய்? ஆனால் நானோ லகின்ன ஹுவல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிகு பி ரப்பி அஹதா, லகின்ன ஹுவல்லாஹு ரப்பி, ஆனால் நான் அப்படி அல்ல, என் ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். ஹுவல்லாஹு ரப்பி, அவன்தான் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன். வலா உஷ்ரிகு பி ரப்பி அஹதா, அல்லாஹ்விற்கு ஒரு காலும் நான் இணை வைக்க மாட்டேன். அந்த தோழனுக்கு அறிவுரை செய்தான். வலவுலா இது தஹல்த ஜன்னதக குல்த மா ஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். தோழனே, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு அருட்கொடையை கொடுத்திருந்தான், ஆனால்
நீ அந்த தோட்டத்தில் உனக்கு கொடுத்த அருட்கொடையில் நுழைந்த பொழுது நீ ஏன் இப்படி சொல்லவில்லை? ஏன் இப்படி சொல்லவில்லை? உன்னை படைத்த இறைவனை மறந்து விட்டாயே. மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லா. இது நான் சம்பாதித்தது கிடையாது, இது அல்லாஹுடைய நாட்டத்தால் எனக்கு கிடைத்தது. அல்லாஹுடைய ஆற்றல் இல்லை என்றால் இதை நான் பெற்றிருக்க முடியாது என்றல்லவா நீ சொல்லி இருக்க வேண்டும். இன் தரணி அன அகல்ல மின் கமால வலதா. உன்னை விட குறைவாக செல்வத்திலும் உன்னை விட குறைவாக குழந்தை வளங்களிலும் நான் இருந்தாலும் ஃபஅஸா ரப்பி அய்யுத்தியனி கைரம் மின் ஜன்னதிக். உன்னை விட அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த 2 தோட்டங்களை விட சிறந்த தோட்டங்களை அல்லாஹ் எனக்கு கொடுக்க மாட்டான் என்றும் வயுர்சில அலைஹா ஹுஸ்பானம் மினஸ் ஸமா. வானத்திலிருந்து அல்லாஹ் தண்டனையை இறக்கி ஃபதுஸ்பிஹ ஸஈதன் ஸலகா. இந்த தோட்டங்களை அடியோடு அழித்து விட மாட்டான் என்றும் நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? என்னை தாழ்வாக பார்க்கிறாயே. உன்னை விட அல்லாஹ் எனக்கு இந்த தோட்டங்களை கொடுக்க மாட்டானா? இந்த தோட்டங்களை அல்லாஹ் நாடினால் இந்த நிஅமத்தை அழித்து விட மாட்டானா? ஏன் அந்த ரப்புக்கு மாறு செய்கிறாய்? ஏன் அந்த ரப்புக்கு நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறாய்? நானும் நீயும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன் தானே. ஏன் என்னை நிஅமத் இல்லாத காரணத்தால் தாழ்வாக பார்க்கிறாய்? அவ் யுஸ்பிஹ மாஉஹா கௌரா. அல்லது தண்ணீரை அனைத்தையும் அல்லாஹ் பூமியிலே உரிந்து கொண்டு அதை தேடுவதற்கு எந்த ஒரு வழி இல்லாமல் உன்னை ஆக்கிவிட்டால் எப்படி விவசாயம் செய்வாய்? எப்படி இந்த தோட்டங்களை வைத்து வாழ்வாய் என்று அந்த சகோதரன் ஆத்திரப்பட்டு கேட்கிறான். அந்த சகோதரன் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறானே என்ற ஒரு கோபத்தில் அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய நிஅமத்திற்கு நன்றி செலுத்துமாறு அவருக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் அந்த தோழரோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விடுகிறார். என்ன ஆனது தெரியுமா? அவ்வளவு அருட்கொடை கொடுக்கப்பட்டவன், நிலையாக இந்த அருட்கொடை இருக்கும் என்று கணக்கிட்டு கொண்டிருந்தவன், இதைவிட சிறந்த வாழ்க்கையும் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் தன் சகோதரனை தாழ்வாக பார்த்ததால், தனக்கு கொடுத்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்ததால், தனக்கு கொடுத்த அருட்கொடையை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் பிறருக்கும் அந்த அருட்கொடை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யாமல் தன்னை பெருமையாக அவன் நினைத்ததால் அல்லாஹ் அக்பர், அவனுடைய தோட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் அதற்கு சக்தி உள்ளவன். அல்லாஹ் அந்த தோட்டங்கள் அவனுக்கு கொடுத்த செல்வங்கள் அனைத்தையும் அழித்து விட்டான். அந்த மனிதனோ அந்த தோட்டத்தில் மறுபடியும் நுழைந்து பார்த்தான். எல்லாம் அழிந்திருந்தது. அந்த சகோதரன் கூறியது போல, அந்த தோழன் கூறியது போல, அல்லாஹ் இதை அழிக்க மாட்டானா? ஏன் அச்சமற்றிருக்கிறாய்? அழித்து விட்டான் அல்லாஹ். எல்லாம் அழிந்திருந்தது. கைகளை பிணைந்து சொன்னான், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக நான் இருந்திருக்க வேண்டுமே, அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் நான் இருந்திருக்க வேண்டுமே என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான் அடுத்த வசனங்களில், இவனுக்கு உதவி செய்பவன் யார்? தோட்டங்கள் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தாமல் அருட்கொடைகள் எல்லாம் நீக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி இருக்க வேண்டுமே என்று எண்ணுகின்ற இந்த மனிதனுக்கு உதவி செய்பவன் யார்? அல்லாஹ்வை தவிர யார் இவனுக்கு உதவி செய்ய முடியும்? அல்லாஹ்தான் எல்லோர்களுக்கும் அருட்கொடைகளையும் உதவிகளையும் செய்யக்கூடியவன், சிறந்த கூலிகளையும் கொடுக்கக்கூடியவன், சிறந்த முடிவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வை சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் கூறி முடிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 2 மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. ஒருவர் அருட்கொடை குறைவாக கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ்விற்கு அந்த அருட்கொடையில் நன்றியோடு வாழ்கிறார். அல்லாஹ்விற்கு பிறரையும் நன்றி செலுத்தும்படி அறிவுரை செய்கிறார். ஒருவரோ அருட்கொடை கொடுக்கப்பட்டும் இது என்னால் வந்தது, உன்னை விட செல்வத்தில் நான் தான் அதிகமானவன், எனக்கு கொடுத்த இந்த அருட்கொடை எடுக்கப்படாது என்று அல்லாஹுடைய நாட்டத்தில் அல்லாஹுடைய திட்டத்தில் அச்சமற்றிருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் அச்சமற்று இருந்த காரணத்தாலும் தனக்கு அல்லாஹ் கொடுத்ததில் தான் என்ற பெருமையை இவன் அல்லாஹுடைய அருட்கொடையில் ஏற்படுத்தியதாலும் பிறரை விமர்சித்ததாலும் தாழ்வாக பார்த்ததாலும் அவனுடைய அருட்கொடை முழுவதையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான். இன்னொருவருக்கு அல்லாஹ் அருட்கொடைகளை அதிகப்படுத்துகிறான். எம்மிலே பலர் இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அருட்கொடைகள் என்னால் ஏற்பட்டது, என்னுடைய முயற்சியால் வந்தது, என்னால் சம்பாதித்தது, நான் உருவாக்கியது, என்னை விட யாரும் இந்த உலகத்திலே மிஞ்சியவன் அல்ல, நான் உலகத்திலே பணக்காரன், நான் உலகத்திலே வசதி படைத்தவன், நான் உலகத்திலே அதிக அருட்கொடைகளுக்கு சொந்தக்காரன், என்னை இப்படித்தான் என்னுடைய மரணம் வரை அல்லாஹ் வாழ வைப்பான் என்ற கற்பனையில் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படைந்து கொள்ளட்டும், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தட்டும், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையில் பணிவை வெளிப்படுத்தட்டும், பிறர்களுக்கும் கொடுத்து உதவட்டும். அல்லாஹ் அவர்களுடைய அருட்கொடைகளை மேலும் அதிகப்படுத்துவான். அல்லாஹ் கூறுகிறான், யாரொருவர் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துகிறாரோ அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு மாறு செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நன்றியை விட்டு அகில உலகத்தை விட்டும் தேவையற்றவன்.
கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வின் மூலமாக படிப்பினை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் ஏராளம் ஏராளம். வ ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் எண்ணி பார்க்க முடியாது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் பணிவோடு நடந்து கொள்வோம். அல்லாஹ்வின் மூலமாகத்தான் எல்லாம் கிடைத்தது. அல்லாஹ் நாடாமல் எதுவும் கிடைத்திருக்க முடியாது. மா ஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அந்த சகோதரன் நினைவுபடுத்தியது போல நாம் எமக்கு நினைவுபடுத்திக் கொள்வோம். அல்லாஹ் எமக்கு நேரு வழி காட்டட்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.